அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்னோவேஷன் அதிகமாயிருக்கு. நாம ஒரு காலத்தில் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் ஜெர்மனியும் சைனாவையும் மட்டும் நம்பி எல்லா பொருட்களும் அங்கிருந்து வரும், நாம வெறும் தொட்டியா மட்டும் இருப்போம், வாங்கக்கூடிய ஆட்களா மட்டும் இருப்போம் தாண்டி நாங்கள் உற்பத்தி செய்து உலகத்துக்கு அனுப்புவோம் இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் எங்க நீங்க ஆப்பிள் போன் வாங்கினாலும் அது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கும். மேட் இன் இந்தியாங்கிற பேண்டோட அமெரிக்காவுக்கு போகக்கூடியதா இருக்கு நம்ம ஆப்பிள் போனே. அந்த கடுப்புல உட்கார்ந்து அமெரிக்காவில் ஒரு போனை மேட் இன் இந்தியான்னு வாங்க வேண்டிய நிலைமை. அவன் மேட் இன் அமெரிக்கான்னு போட்டிருந்ததை நம்ம இந்தியாவில் வாங்கியிருந்தாலும் மாற்றிவிடாச்சு. இது தாண்டி இது நம்ம ப்ரொடக்ஷன் சைடு. இதை தாண்டி இன்னோவேஷன்ல பாத்தீங்கன்னா ஐஐடி சென்னை மட்டுமே 5 நாட்களுக்கு 3 பேட்டன்ட்கள் வாங்குகிறது. எவ்ரி 5 days 3 பேட்டன் வாங்குறாங்க. அவ்வளவு இன்குபேஷன் உள்ள கொடுத்துட்டு அண்ணன் காமகோடி அவர்கள் டைரக்டரா வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஐடியோட டைரக்டர் மெத்த படிச்சவர், பாஸ்போர்ட் கூட கிடையாது அவருக்கு. என்ன ஏன் கேட்கிறாரு, நான் எதுக்கு வெளிநாடு போகணுன்றாரு. கற்பனை பண்ண முடியுமா இந்த மாதிரி மனிதர்களை? வெளிநாட்டுக்கார இங்க வரட்டும் பாஸ், ஐஐடியில் அவனுக்கு அட்மிஷன் போடுறேன், நான் எதுக்கு அங்க போகணுன்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ப்ரொஃபஷனல்ஸ். அப்ப அவருக்கு பாஸ்போர்ட் கிடையாது, வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணதே கிடையாது, வெளிநாடுகள் ஆட்கள் இங்க கொண்டு இருக்க மாட்டார். அவருடைய தலைமையில் ஐஐடி சென்னை மிக தரமாக இயங்கி 5 நாட்களுக்கு 3 பேட்டன், எவ்ரி 5 daysக்கு 3 பேட்டன் கூட்டிட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு பேட்டன்ஸ் வாங்கிருப்போம் ஐஐடி மூலமாக மட்டுமே யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியா முழுக்க இன்னோவேஷன், புதிய விஷயங்கள். நாம எப்படி இங்க கோயம்புத்தூர் சொல்ல வேண்டியதே இல்லை, உலகத்துக்கு கிரைண்டருங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தி ஒரு அரைக்க விட்டதுல நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊர் பார்க்க முடியாது. டில்டிங் கிரைண்டர்ல இருந்து மெல்டிங் கிரைண்டர் வரைக்கும் என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. பல பேர் கட்சி ஆரம்பிக்கும் போது கிரைண்டர் யூஸ் பண்ணி தான் எல்லா கொள்ளையும் சேர்த்து உள்ள போட்டு ஒரு கிரைண்டர் கொள்ளையும் சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பக்கத்துலயுமே ஒரு புதிய இன்னோவேஷனுக்கு இந்த ஊர் ரொம்ப பிரபலமானது. அந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 76வது இடத்துல இருந்த இந்தியா இந்த ஆண்டு 2025 கடந்த ஆண்டு 39வது இடத்துக்கு முன்னேறி குளோபலா வேர்ல்டு வைடா. 39 நம்முடைய இடம் இல்ல, 2, 3ல நிக்கும். ஆனா 75 வருஷமா நம்ம ஒர்க் பண்ணல. அப்ப 75 வருஷமா ஒர்க் பண்ணா கொஞ்சமா புஷ் பண்ணி போன வருஷம் 39 இடத்துக்கு நிக்குது.